ஹலோ மக்களே 577 எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட்னு பார்த்தா லில்லின்னு ஒரு பொண்ணு வாரா. அவங்க அப்பாவை காப்பாற்றக்காண்டி லூஃபி குரூப்பை இறங்குறாங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு நேரத்தில் களத்தில் இறங்கி ஒரு நாமி ஒரு பிளானை போட்டு கொடுக்குறா. எல்லாரும் வேற லெவலாக போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்குள்ள நியோ நேவின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வருது. அது ஸ்ட்ரெயிட்டா பேன்ஸ் ஃப்ரையை கொள்ள தான் வரானுங்க. ஸ்ட்ரெயிட்டா வந்து அவர் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லூஃபியும் ஜோரோவும் தண்ணிக்குள்ள விழுந்துட்டானுங்க. அதுக்கப்புறம் சாஞ்சி வந்து லில்லியை காப்பாற்ற மாசா வந்து முன்னாடி நின்றுகிட்டு இருக்கான் ஒரு பக்கம். இதுல ஒரு பக்கம் என்ன பார்த்தா மோமங்க வந்து வேற லெவலா வராரு. டேய் என்னதான் நடந்தாலும் வந்து நான்லாம் உன்னை இறங்க விட மாட்டேன்டா, நீ ஒரு பைரட் ரைடரா மாறிட்டான்னு சொல்லிட்டு மோமங்க வந்து நின்றுகிட்டு இருக்கான். லூஃபியும் தண்ணிக்குள்ள விழுந்தவன் வெளியே வந்து நின்றுகிட்டு இருக்கான். உங்க எவனை நான் சும்மா விட போறேன்னு சொல்லிட்டு லூஃபி மாசா வாரான். மொத்த சப்மர்ஜி இவனுல சுத்தி தான் நின்றுகிட்டு இருக்கு. வெளியே இருந்து அவனை சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்கானுங்க. இதுல ஒரு பக்கம் நியோ நேவியும் சண்டை போட ஆரம்பிச்சாங்க. ஒருத்தனையும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு பாஞ்சு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லில்லியோட அப்பாவோ அப்படி நின்றுகிட்டு இருக்காரு. டே இந்த பைரட்ஸ் எல்லாம் கொள்ளுங்கடான்னு சொல்லிட்டு நியோ நேவி களத்துல இறங்குறானுங்க. ஜூஸ் அவங்க பாத்துக்கிட்டு இருக்கான். 400 மில்லியன் பெரி பவுண்டியா, நீனும் பைரட்டாடான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏர்ல வந்து பாஞ்சு வந்து லூஃபி அடிக்கலான்னு பாக்குறான். இது இவனை ஏன்ட்ட விடனான்னு சொல்லிட்டு செகண்ட் கியருக்கு போட்டு ஜெட்டு கேட்லிங் சொல்லிட்டு அடி நடிக்கிறான் லூஃபி. அவன் அயன் பாடியை போட்டு லூஃபி அட்டாக்கே பிளாக் பண்றான். நீ டெவில் ஃப்ரூட் யூசரான்னு சொல்லி கேட்கறான். நான் ரப்பர் மேன் சொல்றான். உன்னோட அட்டாக்ல அந்த அயன் பாடிட்ட ஒர்க் ஆகுதுன்னு சொல்றான். அப்படியான்னு சொல்லிட்டு லூஃபி ஜெட் பக்கத்துல வந்துட்டு இருக்கான். டேய் என்னோட ஷிப் பக்கத்துல உங்களால விட மாட்டேன்னு சொல்லிட்டு மோமங்க சோடத்துக்கு அட்டாக்க போடுறான். ஜோரோ வந்து இடையில நின்றுகிட்டு இருக்கான். ஜோரோன்னு சொல்றான். அவன் எனக்காண்டி வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்றான் ஜோரோ. இதுல ஒரு பக்கம் வந்து நியோ ரைடர்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து லில்லியோட அப்பா கொல்ல வராங்க. சாஞ்சி பார்ட்டி டேபிள் கிக்குன்னு சொல்லிட்டு அட்டாக்க போடுறான். எல்லாம் அடிச்சு ஏர்ல பறக்கூடுதான். ஓப்பன் ஃபயர்னு சொல்றானுங்க. டேய் இவர் சுட்டுத்தல பாக்குறாங்கடான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஆனா சாஞ்சி விடுவானா ஒரு ஒருத்தனை அடிச்சு பற கொடுக்கிட்டு இருக்கான். ரோபின் களத்துல இறங்கி ஒரு ஒருத்தனை லாக் பண்ணி தூக்குறா. யாரா இவனுங்கன்னு சொல்லிட்டு ரோபின் பாத்துக்கிட்டு இருக்கா. இங்க உசப் தண்ணிக்குள்ளே தான் இருக்கான். லில்லியோட அப்பாவை காப்பாத்தணும், அதான் நம்மளோட பிளான், அதை மட்டும் யோசிப்போன்னு சொல்லிட்டு நாமி பேசிக்கிட்டு இருக்கா. இதுல ஒரு பக்கம் பிராங்கி கப்பல் அங்க இருந்து அப்படி மூவ் ஆகி இங்க வருது. அதுக்கப்புறம் அவ ஏதோ சடனா ஷாக் ஆகுறா. எது பிளான் வந்துச்சா, வேற யாரும் வந்தாங்களா ஒன்னும் புரியல. நின்னுகிட்டே இருக்க நேரத்துல த்ரஸ்ட் அப் ஸ்ட்ரீம்னு சொல்லிட்டு புதுசா ஒரு அட்டாக் தண்ணிக்குள்ள இருந்து வெளியே வருது. அதுக்கப்புறம் நம்ம லூஃபி இவனும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. லூஃபி இவனும் வேற லெவலில் சண்டை போடுறாங்க. மோமங்கவும் சோரோவும் சண்டை போடுறாங்க. எல்லாரும் ஒரே நேரத்தில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. லூஃபி சோரோவும் டிஃபென்ஸ்ல இருக்காங்க. நம்ம தான் அஃபென்ஸ்ல இறங்கணும்னு சொல்லிட்டு ப்ரூக்கு இறங்குறான். சோலு அப்படின்னு சொல்லிட்டு பாஞ்சு வராம. ஆனா நாமி அப்படியே நின்று பாத்துக்கிட்டு இருக்கா. இந்த நேரத்துல ஏன்டா இது வருதுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா நாமி. பிராங்கி இப்போ ஒரு பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு நாமி கத்திக்கிட்டு இருக்கா. வெதர் கண்டிஷன் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்றாவா. த்ரப்ஸ்டப் ஸ்ட்ரீம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இந்த சூழ்நிலையே கொஞ்சம் மாறப்போகுதுன்னு சொல்றாங்க. நாக்கப் ஸ்ட்ரீம் மாதிரி தானே நம்ம வந்து கை ஐஸ்லாண்டுக்கு போனோமே அந்த சமயத்துல வந்துச்சு, அந்த மாதிரியான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் உசப். அந்த மாதிரி பெருசா வராதுடா, ஆனா இருந்தாலும் வரும், உங்க கப்பலே உடைக்கிற அளவுக்கு வரும்னு சொல்றாவா. எல்லாரும் சன்னிக்கு வந்து ரிட்டர்ன் வாங்கடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சரின்னு சொல்றான் உசப். த்ரஸ்ட் அப் ஸ்ட்ரீம் அண்டர் கிரவுண்ட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சு வந்துகிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் ஜோவும் லூஃபியும் சண்டை போடுறாங்க. கம்முன்னு சொல்றான். அவன் அயன் பாடி போடுறான். ஜெட்டு பஸ்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிக்கிறான். என்னடா இவன் ஹாக்கிலாம் யூஸ் பண்றான்னு சொல்லிட்டு பாக்குறான். ஜோரோ ஒன் ஷாட் ஸ்டைல் 360 பவுண்ட் ஃபீனிக்ஸ்னு சொல்லிட்டு மோமோங்க அன்னைக்கு ஒரு அட்டாக்க போடுறான். மோமோங்க அந்த அட்டாக்க பிளாக் பண்றான். அதை திருப்பி விட்டு நேவியே செதறுது. டே பிராங்கி ஆங்கரை போடுடான்னு சொல்றான் நாமி. சரின்னு சொல்றான். பார்த்தா அந்த ஆங்கர் ஏர்ல பறந்து போய்கிட்டு இருக்கு. இங்க என்ன பார்த்தா மோமோங்கும் ஜோயும் பாஞ்சு வரானுங்க. இதுல பிராங்கியோட இது வந்து ஸ்ட்ரெயிட் அந்த ஹூக் இந்த கப்பல் வந்து அடிக்கி. சாஞ்சி லில்லின்னு சொல்லிட்டு நாமி வாரா. அங்க இருக்க சேஃப் கிடையாது, நாக்கப் டீம் வரப்போது, நம்ம இங்க இருந்து கிளம்பணும்னு சொல்றாவா. சன்னி கூட நம்ம இங்க இருந்து தப்பிக்கணும்னு சொல்றா. ஓகேன்னு சொல்றாங்க. இப்ப என்னடா நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஜோவும் மோமோங்கும் பாக்குறாங்க. சாஞ்சி வரான். டே லூஃபி நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போனடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சாஞ்சி. அப்பாவை காப்பாத்தணும்னு சொல்றாங்க. டே அதெல்லாம் விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஜோ இறங்குறான். என்னன்னு பார்த்தா நாக்கப் ஸ்ட்ரீம் மாதிரி அப் ஸ்ட்ரீம் வந்து ஒரு கப்பலையும் அடிச்சு ஏர்ல பறக்கூடுது. உசப்போட சப்மர்ஜ் எல்லாம் ஏர்ல பறந்து போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் லூஃபி விட மாட்டேங்க. பாஞ்சு அடிக்கலான்னு வரானுங்க. இங்க அப்படியே உசப் மூவ் ஆகி பிராங்கி கப்பல் நோக்கி வந்துட்டான். ஆனா லூஃபி சும்மா இருப்பானா. பாஞ்சு அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். ஜோவோட அட்டாக் எல்லாத்தையும் பிளாக் பண்றான் லூஃபி. ஏ பிராங்கி கூப்படா பஸ்ட போடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. என்னால முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த ராஃப்ட் வந்து ரொம்ப பெருசா இருக்கு, நான் இப்ப யூஸ் பண்ணோம்னா அந்த அளவுக்கு இழுக்க முடியுமான்னு தெரியலன்னு சொல்றான் பிராங்கி. உடனே அப்படி நாம யோசிச்சு பாக்குறா. நீ யூஸ் பண்ணு, நான் சொல்றபடி போ, கரெக்டா இருக்குன்னு சொல்றா. என்னது அந்த அப்ஸ்ட்ரீம்குள்ள நுழையணுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க. நம்மளுக்கு ஒரு வழி கிடையாதுன்னு சொல்றான் நாமி. டேய் நான் சொல்றதை மட்டும் கேளுங்க, மிச்செல்லாம் சரியா இருக்குன்னு சொல்றாங்க அவங்க. சாஞ்சி அது நல்ல ஹோல்டுல தானே இருக்குன்னு சொல்லிட்டு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. நல்லா டைட்டா பாத்துக்கோங்க, இப்ப ராஃப்ட் பறக்க போதுன்னு சொல்றாவா. அப்ஸ்ட்ரீமோ தண்ணில இருந்து அப்படி பாஞ்சு வந்துகிட்டு இருக்கு. நாமி அங்க ஒண்ணு வந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க அவங்க. கொஞ்சம் பொறுங்கடா நான் சொல்லல செய்ன்னு சொல்றாங்க. பிராங்கி இப்போ போடுடான்னு சொல்றாவா. சரின்னு சொல்றான் அவன். சடனா கூப்படா பர்ஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு போடு போடுறான். சடனா ஜெட்டு வேகத்துல கப்பல் போய்கிட்டு இருக்கு. பார்த்தா அந்த நாக்கப் ஸ்ட்ரீம்ல பட்டு ஏர்ல பறக்காங்க. ஜோரோவும் கீழே விழுதான், லூஃபியும் கீழே விழுதான். ஆனா லூஃபி ஜோரோவை காப்பாத்திட்டு ஏர்ல போய்கிட்டு இருக்கான். ரெஸ்கியூ மிஷன் அக்காம்ப்ளிஷ்னு சொல்லிட்டு ஏர்ல பறந்து போறாங்க. ஆனா ஜோ அதுக்குள்ள ஏதோ ஒரு கத்தி தூக்கி வீசுறான். டே நம்ம தப்பிச்சாச்சுன்னு சொல்லிட்டு பாஞ்சு போய்கிட்டு இருக்கானுங்க.
ப்ரூக்கு ஏர்ல பறந்து போறான். த்ரஸ்ட் அப் ஸ்ட்ரீம் வந்து உடஞ்சு போய்கிட்டு இருக்கு. இங்க நேவி ஷிப் துண்டு துண்டா போயிருச்சு. மோமோங்க மட்டும் அங்க நின்றுகிட்டு இருக்கான். அவனுக்கு என்னோட சைட் கண்டிஷன்ல தான்டா இருக்காங்க. அவனுக்கு என்னை தாண்டி போக முடியாது, நான் போயே தீரும் சொல்லிட்டு இருக்கான். ஆனா அதுக்குள்ள ஜோக்கும் மோமோங்காக்கும் சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. சண்டை வேற லெவலா போய்கிட்டு இருக்கு. கப்போல துண்டு துண்டா போக ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஏகப்பட்ட நேரத்தை வந்து வேஸ்ட் ஆயிருச்சுடான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஜோவோ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். சரி நாங்க அவளை ஃபாலோ பண்ணி போறோம்னு சொல்லிட்டு சடனா பழசை யோசிச்சு பாக்குறான். என்னன்னு பார்த்தா அப்பல ஒரு பொண்ணு வந்தால ஐன்னு, அந்த பொண்ணும் இவனும் ஆல்ரெடி ஒரு சண்டை போட்டு இருந்திருக்காங்க. 5 மணி நேரமா அந்த சண்டை நடந்துகிட்டு இருக்கு. முடியவே இல்ல. ஈக்குவல் ஸ்ட்ரென்த்ல இருக்காங்கடா. ஜூவோட ஈக்குவலா இருக்கலாம்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த பொண்ணு வேற லெவல்ல சண்டை போடுறா. கண்டிப்பா இவளுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது. இவ கதையை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு ஏர்ல பறந்து வாரான். அசால்ட்டா பிளாக் பண்றா. தரையை நோக்கி ஏதோ ஒரு போடுறா. அவனை லாக் பண்ணிட்டா. அவளும் ஒரு டெவில் ஃப்ரூட் யூசர் தான். தலைமலத்துக்கு கண்ணை வைக்கிறா. ஐந்தா வின்னர் வேற யாரும் கிடையாதுன்னு சொல்றாங்க அவங்க. இந்த பிராக்டிஸ் மேட்சுக்கு அப்புறம் அவங்க சொல்றதான் நான் செய்ய வேண்டியது ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃப்ளையிங் ஸ்குவாடுக்கு நான் லீடர் ஆயிட்டேன். இப்போ அவங்க கண்டிஷன்ல இருக்கேன்னு சொல்லிட்டு ஜோயிஸ் பாத்துக்கிட்டு இருக்கான். ஜோய் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த பிராக்டிஸ் மேட்ச்ல வந்து அவங்க எல்லாரும் டாப்புக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் ஃப்ளையிங் ஸ்குவாடுக்கு லீடர் ஆயிட்டேன். அவன் ரைட் ஹேண்ட் மேன தான் தேடிக்கிட்டு இருக்கான். அதுக்கு நான் தான் கரெக்டா இருப்பேன்னு சொல்லிட்டு நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். மோமோங்க என்ன ஆனே தெரியல. இவனுங்களோட நீந்தி அங்க இருந்து போய்கிட்டே இருக்கானுங்க. மௌபுகார் சீக்கிரம் இருந்து அவர் வழியா அங்க இருந்து தப்பிச்சு வந்தாச்சு. இப்ப வேற வெதர் கண்டிஷனுக்கு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு நாமி கூட்டங்களே ஷிப்ல போய்கிட்டு இருக்காங்க. நம்மளை யாரும் ஃபாலோ பண்ணிட்டு வரத மாதிரி தெரியல. கூப்படா பஸ்ட போட்டாச்சு. நல்ல ஸ்பீடுக்கு வந்துட்டேன்னு சொல்றாங்க அவங்க. நம்ம வேற எங்கேயாச்சும் ஒளியணும்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இங்க என்னன்னு பார்த்தா இவங்கள இறங்கி இருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா சோப்பர் தான் வந்து ஒரு காயத்துக்குலாம் வந்து கெட்டு போட்டுக்கிட்டு இருக்கான். இவரை ஃபுல்லா ரெடி பண்ணியாச்சுன்னு சொல்றாங்க. சோப்பர் சார் ரொம்ப நன்றின்னு சொல்றா லில்லி. எங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி தர முடியுமான்னு சொல்லிட்டு லூஃபி கட்டுக்கிட்டு இருக்கான். உடனே பாஞ்சு தலையிலே ஒரு போடுறான் சாஞ்சி. சோப்பர் தான் சரியாட்டான்னு சொன்னோம்ல, அப்ப சாப்பாடு செய்யணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. டே அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேணும்டா. அவர் ரெஸ்ட் எடுத்தாதான் சரியாவார்னு சொல்லிட்டு இருக்கான் சோப்பர். லில்லியோட அப்பா சரியாவது வர நம்ம அவரை வந்து தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. பேசிக்கிட்டு இருக்காங்க. லில்லி கீழே நிக்கிறா. கவலைப்படாதீங்க, ஏன்ட்ட கொஞ்சம் சாப்பாடுன்னு சொல்றா லில்லி. எங்க இருக்குன்னு சொல்லிட்டு தேடுறான் லூஃபி. அந்த இருக்குன்னு சொல்றாங்க. வார்ஷிப் உடஞ்சிச்சுல, அதுல ஏகப்பட்ட சாப்பாடை கொஞ்சம் கலெக்ட் பண்ணி தான் வச்சிருந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்லயும் சாப்பாடு எடுத்திருக்காள அப்படின்னு சொல்லி சூரா பாத்துக்கிட்டு இருக்கான். ஆமா லூஃபியும் மத்தவங்களும் பிரச்சனையில இருக்கிறதுல சாப்பாடு எடுத்துருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கும் வருத்தப்படுறான். ப்ரூக்கோ நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். சரி நம்ம இப்ப சாப்பிடுவோமான்னு சொல்லிட்டு லூஃபி கேட்கறான். ஆனா சடனா அவர் அப்படி மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது சொல்றாரு அவரு. உன்னோட பேர் லூஃபி தானு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆமா நான் தான் கிங் ஆஃப் த பைரட் ஆக போறேன்னு சொல்றான் லூஃபி. பார்த்தா அவருக்கு உடம்புல முடியவே மாட்டுக்கு. லூஃபிக்கு நான் செஞ்ச சாப்பாடு சாப்பிடணும் ஆசையா இருக்கு, அது எனக்கு சந்தோஷம் தான் சொல்றாரு அவரு. ஏன்னா அவர் என் உயிரை வர காப்பாத்திருக்காரு. அவருக்கு செஞ்சு கொடுக்காம நான் வேற யாருக்கு செஞ்சு கொடுக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சாப்பாடை கொண்டு வா, நானே சமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப நன்றின்னு சொல்றான் லூஃபி. நான் தாண்டா நன்றி சொல்லணும் நீங்க பண்ண உதவிக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. லில்லிச்சா உனக்கு நானும் ஹெல்ப் பண்றேன்னு சொல்றான் சாஞ்சி. பார்த்தாங்க என்ன நடக்குன்னு தெரியாம என்ஜாய் பண்ணி சாப்பிட பிளான் பண்ணிட்டானுங்க. இதுல ஒரு பக்கம் பார்த்தா சப்மர்ஜில் வந்து சுத்தி தான் பாக்குறாங்க. சார் அவங்களோட கப்பல் அங்கதான் இருக்குன்னு சொல்லிட்டு நியோ நேவிக்காரனுங்க கண்டுபிடிச்சு வந்துட்டானுங்க. பேட்டிலுக்கு தயாரா இருக்கடா, அவங்கள துண்டு துண்டு ஆக்கணும்னு சொல்றான் அவன். நம்ம ஆல்ரெடி பாம்ஸ்ல ஏகப்பட்டதை யூஸ் பண்ணிட்டோம், இன்னும் நம்மளோட டொர்பேடோ இருக்குன்னு சொல்றானுங்க. ஒரே ஒரு குட்டி சர்மேஜை மட்டும் தனியா அனுப்பி வேவ பாக்குறாங்க அந்த இடத்துல. மாஸ்டர் சி நம்மளை நம்பி அனுப்பியிருக்காங்க, இதை கண்டிப்பா முடிச்சே சொல்லி ஜூவா பேசிக்கிட்டு இருக்கான். சப்மர்ஜ்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் மூவ் பண்ண ஆரம்பிக்குது. நம்மளாம் நியோ நேவி சோல்ஜர்ஸ்டா, நம்ம யாருன்னு காட்டுன்னு சொல்றான் ஜூவோஸ். எல்லா டொர்படாஸும் இங்க இருந்து கிளம்புங்கடான்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு அவனுங்களும் ஜெட்டு வேகத்துல மூவ் பண்ணி போய்கிட்டு இருக்கானுங்க. எவனை விடக்கூடாடா, அந்த பைரட் கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு கத்துறான். அதோட முடியாது. அடுத்த எபிசோட சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை மறந்துங்க. See you, bye.